மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. டைம் ஆயிடுச்சு. எப்ப வேலையை முடிச்சிட்டு எப்ப மில்லுக்கு போறது? கௌதம எங்க காணோம்? என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காரு? அந்த பஞ்சு பேல் எடுத்து உள்ள வைங்கடா. என்ன பேசுறாரு? சீக்கிரம் வைங்கடா. ஸ்டாக் எவ்வளோன்னு லிஸ்ட் எடுங்க பாப்போம். கௌதம், கௌதம், கௌதம் எந்திரிங்க. மணி எத்தனை? கௌதம், மணி 8 ஆகுது. இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? என்னது 8? ஐயோ, முன்னாடியே எழுப்ப மாட்டியா? ஏங்க, எனக்கு என்னங்க தெரியும்? நீங்க எந்திரிச்சிருவீங்கன்னு நான் பாட்டுக்கு குளிக்க போயிட்டேன். சரி, நான் போய் ரெடி ஆகுறேன். கௌதம், ஒரு நிமிஷம். என்ன? ஆமா, நீங்க தூக்க கலக்கத்துல ஏதோ பஞ்சு மில்லு ஸ்டாக் லிஸ்ட்லாம் பேசிட்டு இருந்தீங்க. என்ன அது? ஆமா, அது ஏதோ ஆபீஸ் ஞாபகத்துல உளறி இருப்பேன். விடு. ஏங்க, நீங்க வேலை பாக்குறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ்ல. அங்க எங்க பஞ்செல்லாம் வந்துச்சு? பஞ்சு, அது வந்து பஞ்சு இல்ல, ஸ்பாஞ்ச். கட்டட வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்பாஞ்ச். நேத்து ஸ்பாஞ்ச் ஒரு பேல ஆர்டர் போட்டிருந்தோம். அத பத்தி ஏதாவது சொல்லிருப்பேன். வேலையில அக்கறையா இருக்க வேண்டியதுதான் கௌதம். அதுக்காக இப்படி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உளற அளவுக்கெல்லாம் இருக்க கூடாது. வீட்டுக்கு வந்தா வேலையை மறந்துட்டு நிம்மதியா இருங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். டைம் ஆயிடுச்சுன்னா. பாவம் கௌதம், பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருந்துட்டு இப்ப ஒரு சாதாரண கம்பெனிக்கு ஒரு ஸ்டாஃபா வேலைக்கு போய் கஷ்டப்படுறாரு. அத்தை, டிஃபன் லஞ்ச் எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்கு இலக்கியா. அத்தை, ஏன் டல்லா இருக்கீங்க? சொல்லுங்க. இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க அந்த SSKவை பத்தி நினைச்சிட்டு நைட்டு சரியா தூங்கல, கரெக்டா? இதோ பாருங்க, இப்படி கண்டதையும் நினைச்சு மனசை குழப்பிக்காம நடக்க போறத அது போக்குல விட்டுருங்க. பொறுமையா இருந்தா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா SSKவோட நோய்க்கு பொறுமையே இல்லையே. 6 மாசம் தானே டைம் இருக்கு. அதுக்குள்ள SSKவை பத்தி கௌதம் கிட்ட எப்படி சொல்றது? இல்ல சேர்ந்து வாழலாம் வான்னு SSK கேட்டதுக்கு நான் என்ன பதில சொல்லலான்னு யோசிச்சு நைட்டு ஃபுல்லா தூக்கமே போயிருச்சு. உங்க கவலை எனக்கு புரியுது அத்தை. ஆனா SSKவோட உடம்பு நிலைமை நினைச்சு நீங்க இப்படி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க. என்ன அத்தை சைலண்டா இருக்கீங்க? சரி. குட் மார்னிங் இலக்கியா. குட் மார்னிங் அத்தை. எங்க இவ்ளோ சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க? அது வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு, நல்ல நாள் அதுவுமா போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு. சரி சரி, பாத்து போயிட்டு வாங்க. அம்மா, நீங்க வரதுக்கு லேட் ஆகும். இல்ல, சீக்கிரமா வந்துருவேன். 9 மணிக்கு நான் போகணும்ல. 9 மணிக்குள்ள எங்க போக போறீங்க? அது 9 மணிக்கு அந்த பார்க் இருக்குல்ல, அதோட கேட்டை பூட்டிடுவாங்க. நான் வாக்கிங் போகணும்ல, அதான். குளிச்சிட்டு வாக்கிங்கா? என்ன சொல்றீங்க? குளிச்சிட்டு வாக்கிங் போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? நான் அப்படி சொல்லல அத்தை. பின்ன ரேவதி, நான் கோயிலுக்கு போறேன், நீ வரியா? ஐயோ, கோயிலுக்கு போனா மில்லுக்கு லேட் ஆயிரும். இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா போய்க்கிறேன். நீ மட்டும் போயிட்டு வா. சரி சரி, போயிட்டு வரேன். அம்மா, அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களை பார்க்க தான் வந்தோம். உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல, அதான் நான் கிளம்பி போறேன். போங்க, தள்ளுங்க. அம்மா இருங்கம்மா. உங்களை பாசமா பார்க்க வந்தா எப்படி பேசுறீங்க? பாசமா? டேய், அத பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாதுடா. அம்மா, அண்ணன், அண்ணின்னு நாங்க உன் மேல அவ்வளவு பாசத்தை காட்டணுமேடா. ஆனா நீ என்ன பண்ண? இவளோட சேர்ந்துக்கிட்டு
பாம்பு மாதிரி எங்களை கொத்தி வெளியில அமிச்சிட்டியேடா. அத பத்தி பேச வந்துட்ட பெருசா. நகரடா. உங்க கால்ல விட விழுறேன் அத்தை. ப்ளீஸ் நில்லுங்க. காலெல்லாம் பிடிக்காத. அத்தை, நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. நாங்க இப்போ ஒரு சிக்கல்ல இருக்கிறோம். அதுல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அதானே பார்த்தேன். பெரிய மனுஷின்னு கூட பார்க்காம என்ன வீட்ல இருந்து துரத்திட்டீங்க. இப்போ அதே ரோட்ல வந்து தேடி என் கால்ல விழறீங்க. ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னு தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. அம்மா அது வந்து கௌதம் ஏற்கனவே எம்வாக் ப்ராஜெக்டை எடுத்திருந்தாரு. நடுவுல சொத்து பிரச்சனையில நாம பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சிட்டோம் இல்லடா, பிரச்சனை பண்ணி பிரிச்சிட்டீங்க. சரிம்மா, இப்ப ஏன் அதெல்லாம் நினைச்சுக்கிட்ட? கௌதமோட கம்பெனி இப்ப என் பேருக்கு வந்ததுனால நான் போய் எம்வாக் ப்ராஜெக்டை கேட்டேன். அதுக்கு அவங்க இது கௌதம நம்பி கொடுத்த ப்ராஜெக்ட், அதனால அவரும் ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் நீங்க கௌதம் கிட்ட பேசி அவரை சைன் பண்ண வச்சிட்டீங்கன்னா. இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கௌதம் கஷ்டப்பட்டு சுயமா சம்பாதிச்ச கம்பெனி, சொத்து, பணம் எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு அவனை அனாதரவா ரோட்ல நிக்க வச்சிட்டீங்க. இப்போ இன்னும் சொத்து சம்பாதிக்கிறதுக்கு அவன்கிட்டயே கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு என்கிட்ட வந்து கேக்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஓஹோ, அதுக்குதான் அன்னைக்கு அத்தனை தடவை எனக்கு போன் பண்ணியா? கௌதமோட விரல புடிச்சு அவன் கண்ணையே குத்தணும்னு நினைச்சு என்கிட்ட வந்து சிபாரிசுக்கு நிக்கிறீங்க. அவன் வந்து நம்பி கையெழுத்து வேற போட்டுருவான்னு நினைக்கிறீங்கல்ல? அவன் எவ்வளவு நல்லவனா வாழ்ந்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இனிமே என் புள்ள யார்கிட்டயும் ஏமாற போறது இல்ல. கையெழுத்தும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நகருங்க. அப்படி சொல்லாதீங்க அத்தை. இந்த ப்ராஜெக்ட் கார்த்திக் முதலாளியா பதவி ஏத்ததுக்கு அப்புறம் செய்யற முதல் பிசினஸ். அது நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். பழச மனசுல வச்சுக்காம கௌதம் கிட்ட ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுங்க. இந்த எம்வாக் மால் ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டா கார்த்திக் இண்டஸ்ட்ரியில பெரிய நல்ல பேர் கிடைக்கும். நம்ம கம்பெனி பெரிய பொசிஷனுக்கு வந்தா உங்களுக்கும் அது பெருமை தானே. என்னது, நம்ம கம்பெனியா? எப்பல இருந்து? உனக்கு காரியம் ஆகணும்னா நம்ம கம்பெனி, காரியம் ஆன உடனே ஏன் கம்பெனின்னு அதிகாரம் பண்ண வேண்டியது. ச்சீ, பச்சோந்தி கூட தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் தன்னோட நிறத்தை மாத்திக்கும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் பணத்தாசை புடிச்சு அப்பப்போ டிசைனா நிறத்தை மாத்துறீங்களே, வெக்கமா இல்ல? உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. தள்ளுங்க. அம்மா நில்லுங்கம்மா. டேய், கைய எடு. கைய எடுடா. என்ன தொடுறதுக்கு உனக்கு அருகதை இல்ல. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு எம்வாக் மால் ப்ராஜெக்ட் கிடைச்சாகணும்மா. அது என்னோட கௌரவ பிரச்சனைமா. அதுவும் இல்லாம கௌதம் சைன் பண்ணலன்னா ப்ராஜெக்ட் எஸ்எஸ்கே போயிடுமா. அது உங்களுக்கு ஓகேவா? ஜானகி வரத்துக்குள்ள கிளம்பணும். இல்லனா எங்க போறேன்னு 1008 கேள்வி கேட்பா. ஆனா அதுக்குள்ள கௌதம் ரெடியாகி போகணுமே. கௌதம் லஞ்ச் வச்சிட்டேன். சரிம்மா. கௌதம் டைம் ஆச்சுல, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இதோ கிளம்பிடுறேம்மா. என் அவசரம் தெரியாம இவன் வேற பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்கானே. ஆமா, இலக்கியா என்ன பண்ணிட்டு இருக்கா? கௌதம் கிளம்புனாதான் நான் கிளம்ப முடியும். இல்லனா நான் மில்லுக்கு போறத கௌதம் பார்த்துட்டா வம்பாயிடும். ஆனா அவர் ஏன் இன்னும் கிளம்பாம இருக்காரு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.